இன்னைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில் சின்ன பசங்க வந்து ஒரு குச்சியை ஊனிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியை வச்சு அப்படி ரெண்டு சைடு ரெண்டு பசங்க சேர்ந்து சுற்றி வர்றது யாராவது ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அதை ஒரு மாடலில் வச்சுட்டு அதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஊஞ்சல் வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2x1 ஸ்கொயர் பேப்பர் யூஸ் பண்ணி 5x5 அப்படின்ற சைஸில் ஸ்டாண்டுக்கான பேஸை வந்து வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ அந்த ஃப்ரேமுக்கு கீழே கார்னர் டு கார்னர் ஒரு ஸ்கொயர் பேப்பர் இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த கார்னரில் நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. அப்படியே நம்ம மார்க் பண்ண இடத்த ரெண்டு சைடுமே கட் பண்ணி எடுத்துரும். இப்போ இந்த ஸ்கொயர் பேப்பர் கார்னர் டு கார்னர் வச்சோம்னா அந்த கார்னர் கரெக்டாக சீட் ஆகும். அப்படியே வெல்ட் அடிச்சுக்கிடும். அடுத்ததாக 2 இன்ச் ரவுண்டு பைப்பு ஒரு 2 அடி நீளத்துக்கு எடுத்துருக்கிறேன். இதோட ஒரு சைடில் டம்மி யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த பைப்பை வந்து நம்ம ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அதோட சென்டரில் எப்படியோ வெல்ட் அடிச்சிடுவோம். அப்படியே அந்த பைப்போட பேலன்ஸுக்கு ரெண்டு சைடு ஸ்கொயர் பேப்பர் இருக்க மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அவ்வளோதாங்க, நமக்கு ஸ்டாண்டில் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதை இப்போதைக்கு அப்படியே ஒரு சைடு வச்சுருவோம். அடுத்து 2 இன்ச் ரவுண்டு பைப்பில் ஒரு 15 அடி நீளத்துக்கு எடுத்துருக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். அந்த பைப்புக்கான டம்மி ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். இதோட சென்டரில் 1/2 இன்ச் போல்ட்டு போகிற அளவு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடும். அந்த டம்மி 1/2 இன்ச் போல்ட்டுக்குள்ளே மாட்டிட்டு அப்படியே பேக் சைடில் வெல்ட் அடிச்சு விட்ருவோம். இப்போ இந்த போல்ட்டையும் டம்மி நம்ம 15 அடி நீள பைப் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதோட ஒரு சைடில் க்ளோஸ் பண்ணி வெல்ட் அடிச்சுக்கிடும். அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு இந்த பைப்லையும் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இதுவும் அப்படியே ஒரு சைடு வந்துருக்கட்டும். அடுத்ததாக 1.5 ஸ்கொயர் பேப்பர் ஒரு 10 அடி நீளத்துக்கு எடுத்துருக்கிறேன். இதை யூஸ் பண்ணி டாப்பில் சுற்றுறதுக்கான பார்ட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம். 10 அடி நீள ஸ்கொயர் பேப்பர் சென்டரில் கட் பண்ணி 5 அடி நீளமாக 2 பீஸாக எடுத்துக்கிட்டேன். அடுத்து 1/2 இன்ச் புஷ் 2 பீஸ் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டு ஒன்று சேர்த்தாப்புல ஃபஸ்ட் வெல்ட் அடிச்சுக்கிடும். இப்போ இந்த புஷ் அந்த 2 ஸ்கொயர் பேப்பரோட சென்டரில் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடும். அப்படியே அந்த ஸ்கொயர் பேப்பரோட எண்டில் இரும்பு பட்டை எப்படியோ வெல்ட் அடிச்சுக்கிடும். ஏன்னா நம்ம எண்டில் ரோப்பு கட்டுற மாதிரி இருக்கும். அந்த ரோப்பு உரியக்கூடாது. அவ்வளோதாங்க, நமக்கு இந்த பார்ட்லையும் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதுவும் அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். ஓகே, ஃபைனலாக நம்ம உட்காரதுக்கான தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ராட்னர் ரெடி பண்ண பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 2 தொட்டி வந்து இருக்குது. அதுதான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ண எல்லா திங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி வந்து ஒரு கும்பலாக வந்து குமிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் ஒன்றா இனி அசம்பிள் பண்ண போகிறோம். அது எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 24 அடிக்கு ரோப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறேன். இது என்ன பண்ண போகிறோம்னா சரி சமமாக வந்து கட் பண்ண போகிறோம். 24 அடினா ஒரு 12 அடி கிடைக்குங்க. அதாவது 12 அடி வந்து கட் பண்ண போகிறோம். அடுத்த நம்ம இந்த பார்ட் ரெடி பண்ண பார்த்தீங்களா, இந்த பார்ட்டில் நம்ம எடுத்த 2 ரோப்பை வந்து ஒரு சைடு வந்து கட்ட போகிறோம். இந்த இடத்துக்கு ஒரு ரோப்பை வந்து கட்டிடுவோம். ஓகேங்க, ஒரு ரோப் வந்து கட்டியாச்சு. இது அப்படியே திருப்பிட்டு இந்த சைடில் ஒன்று கட்டிடுவோம். அவ்வளோதாங்க, இந்த ரோப் கட்டின பார்த்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த 15 அடி நீளத்துக்கு பைப் ரெடி பண்ண பார்த்தீங்களா, இது எடுத்து இப்படி இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த பார்ட்டை வந்து இதுக்கு மேலே வந்து மாட்டுறோம். நம்ம அந்த பார்ட்டை மாட்டுறதுக்கு முன்னாடியே க்ரீஸ் வந்து அப்ளை பண்ணணும். அதை வந்து மறந்துட்டோம், அதனால் அப்ளை பண்ணிக்கிடுவோம். இனி என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே தூக்குறோம். தூக்க தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மேலே ஃபுல்லாக வெயிட்டுங்க. சந்தோஷம், அப்படியே தூக்கி ஹெல்ப் பண்ணுப்பா. இங்கே ஏற மாட்டேங்குது. இங்கே சரியாக வெயிட்ரா, இங்கே தானே தூக்கணும். அப்படியே வச்சு நான் இங்கே தூக்குறேன், வாங்கி பார்த்துக்க. ஆஹா, கொஞ்சம் ரிஸ்க்கு தானோ. தூக்க முடியலடா. ஓகே ஓகே, பார்த்து பார்த்து கையை உள்ள விட்டுறாத. அப்பா, ஒரு வழியாக இந்த பார்ட்டை மேலே மாட்டியாச்சுங்க. மண்டைக்கு மேலே உள்ள கொண்டையை மறந்த மாதிரி நம்ம இந்த சைடு பேலன்ஸ் கம்பி வச்சோம் பார்த்தீங்களா, அது இந்த சைடு வைக்காமல் விட்டுட்டோம். நான் வந்து என்னத்தை அவ்வளோக்கா எதுவும் சேக்காக போகுது அப்படின்னால விட்டுட்டேன். பட் வந்து சரி இழுத்தமாக வச்சுங்களேன், பயங்கரமாக சேக்காகுதுங்க. அதனால ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக குழியை நோண்டி நம்ம டேரெக்டாக ஊனியாச்சுங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஊனி இருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் ஸ்டாண்டு மெத்தேடில் ரெடி பண்ணி எல்லா இடத்துலையும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால ஸ்டாண்டை வந்து ரெடி பண்ணோம். லாஸ்ட்டில் வந்து நம்ம இப்படியே ஊன்ற மாதிரி போச்சுங்க. ஓகே, ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரெடி பண்ண பார்த்த தொட்டில் இதை வந்து 2 சைடு ரோப்பில் வந்து அப்படியே தூக்கி கட்ட வேண்டியதான். அவ்வளோதாங்க, ஒரு தொட்டியில் கட்டியாச்சு. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததையும் அப்படியே கட்டிடுவோம். ஓகே, அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக உள்ள ஆளை வந்து ஏற்றி பார்ப்போம். எப்படி சுற்றுது இல்லை எதுவும் சேக்காகுது அப்படிங்கிறத பார்த்துடுறான். தெராசி மிஷின் போலங்கிட்டு ஒரு ஆள் இறங்கிட்டு தூக்குது. ஆள் வெயிட் நினைக்கிறேன் நித்தீஷ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே நித்தீஷ், ஆடா நித்தீஷ். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தா ஸ்பீடு ஏற கயிறு வந்து மேலே வந்து ஏறுவோம். பார்க்க செம்மையாக இருக்கும். ஓ, எப்படா நித்தீஷ்? அவ்வளோதாங்க, நம்ம நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கயிறு 2 சைடு விரிஞ்சு ஏற ஆரம்பிச்சிருச்சு.
நம்ம இதுலயுமே 2 மிஸ்டேக் பண்ணிட்டோங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரவுண்டு பைப் வந்து திக்னஸ் கம்மியா யூஸ் பண்ணிட்டோம். அதனால ஸ்டேபிளா நிக்க மாட்டேங்குது. அந்த சைடு இந்த சைடுன்னு பெண்ட் ஆகுது. அடுத்ததா மேல யூஸ் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா ஸ்கொயர் பைப்பு, அது லென்த் கம்மியா போட்டுட்டோம். அதனால நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒழுங்கா சுத்தலங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதை ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு பதிலா திக்னஸான ரவுண்டு பைப்பும் லென்த்தான ஸ்கொயர் பைப்பும் யூஸ் பண்ண போறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டோம். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேர் நிதிஷ். ஏறா ஓகேவா? வா முன்ன இருந்ததுக்கு நல்லா லாங் போதாடா நிதிஷ். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் வந்து பயங்கர வெயிட்டாக வந்துருக்கான். பட் இவன் வந்து வெயிட் கிடையாது. அதனால தான் சைடு நல்லா இழுத்துக்கிட்டு கீழ் வாக்கில் வந்து போயிடுச்சு. ஒழுங்காக சுத்த மாட்டேங்குது. என்ன சின்ன முடியாடா? இந்த சைடு 2 பேர் வந்து போட போகிறோம். அந்த சைடு ஒரு ஆளும் சைடு 2 ஆளுங்க. அவன் வெயிட் ஈக்குவலா. அவன் ஏறுவானா ஏற மாட்டானா? இங்கே வரா போடா. ஏன் வெயிட் இந்த போய் ஏறிச்சு இப்போ? நமக்கு வெயிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தொட்டியில் 2 ஆளு, ஒரு தொட்டியில் ஒரு ஆளும் ஏற்றணும். அப்பவுமே நம்ம வெயிட் பேலன்ஸ் வந்து இல்லைங்க. அதனால தான் ஒழுங்காக வந்து சுத்த மாட்டேங்குது. ஓகே, ஒரு வழியாக நம்ம ஈக்குவலான வெயிட்டில் வந்து ஆள் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து திராஸ் வந்து கரெக்டாக நேரில் நிற்கிதுங்க. இவன் உட்காந்துக்கிட்டு எனக்கு எது கேட்காது, எது கேட்காதுங்கிறான். என்னடா கேட்க வேணாம். பறக்குறோம் கார்த்திகை, பறந்தே ஆகுறோம். அந்த வெயிட்டை பேலன்ஸாக ஏற்றணுன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக ரன் ஆகுது. அதே போல் அந்த தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி லாங் வந்து ஏறுது. இன்னும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடு சுற்றுறோமோ அந்த தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லாங் வந்து ஏறும். அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் 2 ஆள் அப்படின்ற மாதிரி பேலன்ஸான வெயிட்டை வந்து செட் பண்ணிட்டோம். அதுவுமே நல்லா ரன் ஆனிச்சு. ஓகேங்க, இப்போ நம்ம வெயிட்டை தாங்குது அப்படிங்க வந்து பார்க்க போகிறோம். நம்ம வெயிட்டு ஈக்குவலாக வந்து ஒருத்தன் கூட இல்லைங்க. சந்தோஷம் தான் ஓரளவுக்கு இருக்கிறான். சந்தோஷம் ஏறியா? நீ ஃபஸ்ட் ஏறிக்க. ஏறா ஏடா நீ பழகிட்டு ஏறி ஓகே தானே? நேரவா? ஓகே, ஏடா கீழே இறங்கிருச்சு. சுற்றி விட்றதுக்கு நிதிஷ் வா, நிதிஷ் சுற்றி நிதிஷ் பொறுமையாக சுற்றுறா. டே அவ்வளோதாங்க. பைய சுத்துறா. அந்த தொட்டியில் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல என்ஜாய்மெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. நம்ம அதை எதிர்பார்த்து தான் ரெடி பண்ணணும் ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி. அதை நல்லா என்ஜாய் பண்ணியாச்சுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் ஒப்பீனியன் மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க. எங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.